ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஜூன் மாதம் 12ஆம் நாள் ஒரு சிறப்பான நாளாக வரப்போகுது. ஸோ இந்த சிறப்பான நாள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சிறப்பான நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதோஷமானது வருது. வரக்கூடிய பிரதோஷம் சாதாரண பிரதோஷம் கிடையாது. கரெக்டாக வெள்ளிக்கிழமை அதுவுமா வரக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒரு பிரதோஷம். ஆமாங்க, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஏன் சிறப்பான பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். அதுவும் வைகாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய சுக்கிரவார பிரதோஷம். ஆமாங்க, நாளைய பிரதோஷம் வெள்ளிக்கிழமை அதுவுமா வருது. இந்த கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சாதாரண பிரதோஷம் கிடையாது, மிகவும் சிறப்பான ஒரு பிரதோஷம். இந்த சிறப்பான பிரதோஷத்தில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமையிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷ நேரத்தில் இந்த ஒரு இலையை வைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி சிவபெருமான வழிபாடு செய்தால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும். உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாற என்ன இலையை வைத்து என்ன ஒரு மந்திரத்தை சொல்லும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது அனைத்து ராசிக்காரங்களுக்குமே பொதுவான ஒரு பரிகாரம் தான். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கிறதுனால நிச்சயமாக உடனடியாக தீர்வு கிடைக்கும். வாங்க பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஏன் இந்த பிரதோஷம் சிறப்பானது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. பிரதோஷங்கிறது நிறைய பேர் சாதாரண நாளுன்னு நினைக்கிறோம். ஆனால் பிரதோஷம் ஒரு சாதாரண நாள் கிடையாது. நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நாள். சிவபெருமான் உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவதற்கு ஆழகால விஷத்தை உண்டு அந்த சற்று நேரம் ஓய்வு எடுப்பார். அந்த விஷம் உடம்புக்கு கீழே இறங்காமல் தொண்டையிலேயே பார்வதி தேவி பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்போ அவருடைய முகம் நீல நிறமாக மாறும். அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம்தான் பிரதோஷ நேரம். இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை வேண்டி எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது பல மடங்கு நமக்கு நன்மை தரும். ஆழகால விஷத்தை உண்டு நம்மளை காப்பாற்றுவதற்காக தான் சிவபெருமான் இந்த ஒரு விஷயத்தை செய்தார். அதனால் இந்த நேரத்தில் சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு விஷயம் செய்தால் நிச்சயம் தலையெழுத்து மாறும். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலையை வைத்து உடனடியாக பரிகாரத்தை செய்திடுங்க. இது அனைவருமே செய்ய வேண்டிய பரிகாரம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே சிவபெருமானுடைய அருளால் நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலையெழுத்து மாறும். சரி வாங்க, அப்படி என்ன இலையை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானுக்கு உகந்த இந்த பிரதோஷத்தில் இந்த இலையை வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும். சரி வாங்க, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதமாகும். தேவர்கள் சிவபெருமான பூஜித்து வழிபட்டு அவரின் சிவ தாண்டவத்தை கண்டு கழித்து சிவபெருமானிடம் வேண்டிய வரங்கள் பலவற்றை பெற்ற நாளே பிரதோஷ நாளாக திகழ்கிறது. இந்த நாளில் நாமும் சிவபெருமான மனதார வழிபட்டால் சிவபெருமானின் முழுமையான அருளை பெற முடியும். சிவபெருமானுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த தினங்களில் ஒன்று தான் இந்த மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ தினம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதச நாளில் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நாளில் மனதார சிவனை தியானம் செய்து சிவனுக்குரிய இலையில் சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் நினைத்தது அத்தனையுமே நடக்கும். துன்பங்கள் அனைத்திலுமே இருந்து விடுபட முடியும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம் என்று சிவனை வழிபட்டால் மனக்குழப்பங்கள் துயரங்கள் ஆகியவை நீங்கி மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதனால் இதை செய்யுங்க. கஷ்டங்கள் தீர பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் எந்த இலையை வைத்து சிவமந்திரம் சொல்லுங்கிறத இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிவனுடைய அம்சமாக பார்க்கக்கூடிய வில்வ இலை இருக்குல்ல, அந்த வில்வ இலையை வைத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை மாதிரி இந்த சிவமந்திரத்தை சொல்லி பிரதோஷத்தில் சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். வாங்க மந்திரம் இப்போ என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு மந்திரம் வந்து ஓம் ஷர்வாய தேவாய நமக, ரெண்டாவது மந்திரம் ஓம் பவாய தேவாய நமக, மூணாவது மந்திரம் ஓம் ருத்ராய தேவாய நமக, நாலாவது மந்திரம் ஓம் உக்ராய தேவாய நமக, ஐந்தாவது மந்திரம் ஓம் பீமாய தேவாய நமக, ஆறாவது மந்திரம் ஓம் பசுபதேர் தேவாய நமக, ஏழாவது மந்திரம் ஓம் ஈசன்ய தேவாய நமக, எட்டாவது மந்திரம் ஓம் மகாதேர் தேவாய நமக. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டங்கள் தீர பிரதோஷத்தன்னைக்கு அந்த வில்வை இலையை கொண்டு சிவபெருமான இந்த மந்திரத்தில் அர்ச்சனை செய்திங்கன்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். ஸோ அதனால் கஷ்டங்கள் தீர இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அப்புறம் ரெண்டாவது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிவ மந்திரங்கள். இது வாழ்க்கை மாறி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறதுக்கு இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள். ஸோ வாங்க மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் நம சிவாயா. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இந்த பிரதோஷத்தில் 108 முறை சிவபெருமானுக்கு முன்னாடி வில்வை ஆலையால் அர்ச்சனை செய்து சொல்கிறதுனால உடலும் ஆத்மாவும் புனிதமடையும். அதனால் ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை இந்த நாளில் சொல்ல மறக்காதீங்க. ரெண்டாவது, சிவபெருமானுக்கு உகந்த ருத்ர மந்திரம் ஓம் நமோ பகவத ருத்ர. இது சிவனுடைய ஆசிகளை பெற இந்த மந்திரத்தை இந்த பிரதோஷ நாளில் உச்சரிக்கணும். சிவபெருமானுடைய காதுகளில் இது டைரெக்டாக போகும், நம்மளுடைய பிரச்சனைகள் உடனே சரியாகும். அதனால் ருத்ர மந்திரத்தை சொல்லும் போது இலைகளை அர்ச்சனை செய்ய மறக்காதீங்க. மூணாவது, சிவபெருமானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரசோதயா. இது சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை நந்திதேவருக்கு முன்னாடி கூறி அருகம்புல் அப்புறம் வில்வை இலையால் அர்ச்சனை செய்திங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் டைரெக்டாக சிவபெருமான் காதில் போய் உங்கள் வாழ்க்கை உடனடியாக மாறும். அப்புறம் சிவ தியான மந்திரம் கரசரண கக்ருதம் வக்கயஜம் கர்மஜம் வா ஸ்வர்ண நாயஜனம் வா மனவசியம் வா அபரதம் விகிதம் அபிவிகிதம் வா சர்வமேத சத்வாய ஜெய ஜெய கருப்பண்ண ஸ்ரீ மகாதேவாய சம்பே. இது வந்து சிவனுடைய தியான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி தியானம் செய்து வில்வை அலையால் சிவனை அர்ச்சனை செய்திங்கன்னா எவ்வளோ பெரிய நோய்கள் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு தீரும். ஸோ இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி சிவபெருமான வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், அதை விட உங்களுடைய பாவங்கள் நீங்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பிரதோஷத்தில் மந்திரத்தை சொல்லி வில்வை இலையால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. இது தாங்க சிவபெருமானுக்குரிய விசேஷ பூஜை. இந்த இலையால் அர்ச்சனை செய்திங்கன்னா செல்வம் சேரும், வாழ்க்கை மாறும், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். நம்பிக்கையோட வழிபாடு செய்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் நிறைய அப்டேட்டான ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் போடுறதெல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.